Hi friends, இப்போ நம்ம பார்த்துட்டு எடிட்டிங் வியூவர் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா Alight Motion டியூட்டோரியல் அதோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். Alight Motion இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் பேஜு. பக்கத்தில் டுட்டோரியல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே டுட்டோரியல்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தா தெரியும். வேணுன்னா அதை பார்க்குறவங்க அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு Alight Motion பாருங்கள். செகண்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு இருக்கும். ஸ்டெப் 1 திருப்பி கொடுத்துருப்பாங்க. கெட் ஸ்டார்டட்னு பார்த்தீங்களா, இது செகண்ட் பேஜ். ப்ளஸ் இருந்தது ப்ராஜெக்ட்ஸு, இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸு. பக்கத்தில் இருக்கிறது ஃப்ரேம்ஸ், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆன்லைனில். இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு 16:9 9:16 இதெல்லாம் கைன்மாஸ்டரில் இருக்கிற இது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 16:9 9:16 அப்புறம் 1:1 இது 3 மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கைன்மாஸ்டரில் இருக்கும். 4:5 4:3 இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இதில் இருக்க நியூ சைஸு ரெசல்யூஷன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1080 பிக்சல் சைஸ் இருக்குது. ஃப்ரேம் ரேட்டு 13 ஃப்ரேம் ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பேக்ரவுண்ட் கீழே பாருங்கள். பேக்ரவுண்ட் கலத்து பிளாக்கு ஒயிட்டு லைட் கிரே அப்புறம் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது. அப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தா இன்டர்ஃபேஸ் உள்ள இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். இன்டர்ஃபேஸ் இப்படி போனோடனே உங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு பாருங்கள் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், அப்புறம் எலமெண்ட்ஸ், அப்புறம் டெக்ஸ்ட் எல்லாம் இருக்குது. அதில் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இமேஜ் இது செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளவர் இமேஜ் நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃப்ளவர் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். அதை நீங்கள் சைஸ் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எங்கே இதை வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஜூம் ஆகிட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரளவுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணுமோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு வரலாம். லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் கொடுத்துருங்க. பேக் வந்துட்டு மேலே இருக்க 3 டாட் கிளிக் பண்ணி ஃபிட் ஸ்க்ரீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்களோ அந்தளவுக்கு ஃபிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இது கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அங்கே பாருங்கள் 0லேருந்து 360 வரையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஆப்ஷன்ஸ், அது ஆப்ஷன் பார்த்துட்டோம். இது அந்த சாய் வைக்கிறாங்க அந்த ஃபோட்டோவை லைட்டாக அந்த என்ன சொல்கிறது ஆங்கிள் ஷேப் மாற்றுது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆங்கிள் ஷேப் மாற்றலாம். பொசிஷன் நேராக இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே பெண்ட் ஆக்கி அப்படியே சாய் வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த கீ ஃப்ரேம் எல்லாம் கூட பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு கீ ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பேக் ஒத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் ஒத்துட்டு வெளியே வந்தால் அங்கே பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக் கலர்ஸ் நீங்கள் ஒன்றா ஸ்ட்ரோக் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த பார்டர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பார்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை கொடுத்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா தெரியுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படின்னு தெரியும். இந்த டுட்டோரியல் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க இதை போடுங்கன்ட்டு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை போகிற ஃபஸ்ட்டு இது ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ போகலான்ட்டு இதை பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கலர் சூஸ் பண்ணால் பார்டர் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் இது வந்து கட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். சென்டராக வச்சுட்டு அது கட் கொடுத்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஸ்ப்ளிட் ஐக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை அப்படியே மூவ் பண்ணுறது அப்படியே பொசிஷன் அதை மட்டும் தனியாக இன்னொரு டூப்ளிகேட் பண்ணல அப்படியே தனியாக அதை மட்டும் இது மாதிரி இதில் நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படியே நீங்கள் பொறுமையாக பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் டுட்டோரியல்ஸ் நல்லா புரியும். எனக்கே நிறைய தெரியல கேட்டாங்கன்ட்டு அதனால் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க 2-3 பேர். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டுட்டோரியல் மாதிரி டைப் பண்ணுற போடுறதுக்கு. வாய்ஸ் கூட சரியாக பண்ணியிருக்க மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விதமான லிரிக்ஸ், ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் எல்லாம் இதில் பயங்கரமாக க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ வச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் போடுறதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் ஆல் லேயர்னு கொடுத்துட்டு
காப்பி த மூணு லேயரை காப்பி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காப்பி பண்ணி திருப்பி அதே பொசிஷனில் போயிட்டு பேஸ்ட் லேயர்னு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே கிளிக் பண்ணி பாருங்கள் பேஸ்ட் லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா. பேஸ்ட் பண்ணால் திருப்பி அந்த 3 லேயரும் பாருங்கள் 3 லேயர் அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் எத்தனை லேயர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் இந்த விதமான இதுவெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறையா. நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணி திரும்ப அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர்னு கொடுக்குறேன். அது டூப்ளிகேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் 2. இப்போது அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்ஸ் எல்லாம் அங்கே பாருங்கள். இதில் இருக்க ஷேப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் இது நிறைய இருக்குது. இந்த கப்பல் எஃபெக்ட் மட்டும் நான் ஷேப்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் காட்டுறதுக்காக. அதை நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விதமாக நாங்கள் பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அந்த அளவு அந்த டாட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு லோகோ மாதிரி இல்லை ஒரு எஃபெக்ட் மாதிரி அங்கே பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதோடய சைஸு கம்மியாக்கலாம், அதிகமாகிட்டே இருக்கலாம். நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கப்பல் அங்கே பாருங்கள். நீங்களே ஒரு இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதை டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் இமேஜஸ், ஆடியோ, வீடியோ எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆடியோ, இது எலமெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆடியோ. நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய்ட்டு இது பண்ணிக்கலாம். ரைட் சைடில் டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் ஃபீவர்னு நான் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணிவிட்டு 13 பிட்டில் வச்சுட்டு கலரை ஒயிட் கலர் சூஸ் பண்ணின்னு டிக் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபான்ஸில் போய் செலக்ட் பண்ணுறேன். கஸ்டம் ஃபான்ஸ் தான் இதில் இருக்கிறது. அப்புறம் இதை டிக் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வியூ ஆல்னு கொடுத்துட்டு ஃபான்ஸை லெஃப்ட் சைடில் இருக்க அந்த 3 பார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா இம்போர்ட் ஃபான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இம்போர்ட் ஃபான்ஸ் கொடுத்த உடனே இங்கே ஃபான்ஸ் இருக்குது. இதுக்கு டேரெக்டாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மொத்தமே ஃபான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுனா ஒன்று கிளிக் பண்ணி இம்போர்ட்னு கொடுத்துட்டா அந்த ஃபாண்ட் வெளியே இம்போர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த ஃபான்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு ஃபான்ஸ் சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி எல்லா விதமான ஃபான்ஸ் நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் தான். எல்லோ கலர் வச்சுட்டு சைஸ் அதிகமாக வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 56 பிட் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். பாருங்கள் நல்லாயிருக்கு. இதில் ஆட் எஃபெக்ட்ஸ்னு போயிட்டு நிறைய விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ட்ராயிங் கலர் பிளரில் போயிட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஏதோ ஒரு பிளர் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் பிளர் ஆட் பண்ணோடனே அந்த டெக்ஸ்ட்டு லைட்டாக தான் தெரியும். அந்த ஃப்ளவர் மேலே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் மேலே லைட்டாக தான் இருக்குது அந்த இது எஃபெக்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறேன். லைட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய விதமான டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேலே ஃப்ரேம் ரேட்டு 16 ஃப்ரேம் ரேட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கொடுத்துருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட செட்டிங்ஸ். இது ஷேர் நான் கொடுத்துட்டு வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.